இங்க ரெட் அலர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, பண்ணுனதுலேருந்தே மழை கம்மியா தான் பெய்யுது. இன்னைக்கு நைட் டின்னருக்கு சாதம், சாம்பார் தான் வைக்க போறேன். கல்யாண சாம்பார் மாரி முருங்கைக்காவும், கத்திரிக்காவும் மட்டும் செய்ய போறேன். இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே கையில அப்படியே மார்க்க போட்டாச்சு. சின்ன காயம் தான். ஆனா, ரத்தம் மட்டும் நிக்காம வந்துட்டே இருந்துச்சு. அதனால பேண்டேட் போட்டுட்டு அப்படியே அடுத்த வேலை ஆரம்பிச்சாச்சு. நான் சின்ன வயசா இருக்கும்போது அம்மா வீட்ல எப்ப பீட்ரூட் பொரியல் செஞ்சாலும் அதோட ஸ்கின்ன வச்சு லிப்ஸ்டிக் போட்டுடுவாங்க. இன்னைக்கு நான் பாப்பாக்கு போட்டுவிட்டேன். இது நம்ம உடம்புக்குமே நல்லது தான். அவள் ஸ்கின் கலருக்கு அந்த லிப்ஸ்டிக் போடவும் பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக இருந்தா. இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். சாம்பார் நான் எப்போ வச்சாலும் புளி சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக 2 தக்காளி கூட சேர்த்துக்கிறது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வதங்கினதுக்கப்புறம் காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக வச்ச பருப்பு தண்ணி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாம்பார் தூள் உப்பு போட்டு காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்குவேன். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச பருப்பை போட்டு கொத்தமல்லி தூவி கொதிக்க விடாமல் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான் எங்கள் வீட்டு சாம்பார். பீட்ரூட் பொரியல் பார்த்திங்கன்னா அரை வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு பீட்ரூட்டையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பும் மட்டன் மசாலாவும் போட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே வேக வச்சு எடுத்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. மழை கம்மினாலும் கூலிங் சூப்பராக இருந்துச்சு. இந்த குளிருக்கு சூடாக சாப்பிட்றதே சுகம்தான்.